நேற்றைய வாழ்க்கையை இன்று வாழ முடியும், இன்றைய வாழ்க்கையை நாளைக்கு வாழ முடியும், இன்றைய வாழ்க்கையை இன்று தான் வாழ முடியும். அதனால் இன்றைய வாழ்க்கை நீங்கள் வாழ முடியாத போது இன்றைக்கு நீங்கள் நிறைய கடமைகளை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. இன்றைய வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு, அதாவது இன்றைக்கி நிறைய கடமைகளை செய்யணும்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். அதனால் இன்றைக்கி செய்ய முடியலையா, சோம்பேறித்தனமாக இன்றைய பொழுதை போக்கிவிட்டு நாளைக்கு சேர்த்து செஞ்சிடலாம். ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் எதுவுமே செய்யலையா, இதெல்லாம் சேர்த்து அடுத்த வாரம் எல்லா வேலையும் செஞ்சிடலாம். இந்த 4 நாளில் செய்ய வேண்டிய வேலையை அப்புறமா சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆறுதல் கூறிக்கிட்டு நம்ம அப்படி இருக்கிறதுனால நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். இன்றைய பொழுது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், சரி நாளைக்கு செய்வோம், தள்ளி போடுவோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை நாளை கழித்து செஞ்சுருவோம், 2 நாள் நம்ம சும்மா சுற்றிட்டு அப்புறமா 2 நாள் கழித்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி போடுறதுங்கிறது வந்து ரொம்ப தப்பு. எப்படின்னா, நம்ம இன்றைய வாழ்க்கை இன்றைக்கி செய்ய வேண்டிய வாழ்க்கைங்கிறது, இன்றைக்கி செய்ய வேண்டிய செயல்கள் என்பது இன்றைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. இன்றைய வாழ்க்கை இன்றைக்கே முடிஞ்சிருச்சு, நாளைய வாழ்க்கை நாளைக்கு தொடங்குது. இது எப்படின்னா, போன பிறவி இந்த பிறவியில் தான் நம்ம நல்லா வாழலை, அடுத்த பிறவிலையாவது நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம். இந்த பிறவியில் நம்ம இப்படி சும்மா உதயத்தனமாக சுற்றிட்டு இருப்போம், அடுத்த பிறவியில் நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு ஜென்மம் பிறப்போம்ல, இன்னொரு பிறந்து வருவோம்ல, அப்போ நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது. இன்னொரு தடவை நம்ம பிறக்க போகிறது கிடையாது. இதுதான் ஒரே பிறப்பு தான், ஒரே ஒரு பிறவி தான், இந்த பிறவி தான். அப்படி இருக்கும்போது அதுபோல் இன்றைய வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுகிறது, நாளைய வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கிறது. அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டியது இன்றைக்கே செஞ்சு முடிச்சிரு, அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாத. இன்றைய வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை அப்படின்னு வேணால் சொல்லிட்டு போ. இன்றைய வாழ்க்கையை நாளைக்கு நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னா நாளைய வாழ்க்கை நாளைக்கு தான் சொந்தம், அது நாளைய பொழுதுக்கு சொந்தம். புரியுதா? அது இன்றைக்கு சொந்தம் கிடையாது. அதனால் இன்றைய வாழ்க்கையை வந்து நாளைக்கு வாழ்ந்துடலாம் அப்படின்னா நாளைய வாழ்க்கையை வந்து அப்படிலாம் இல்லாமல் இன்றைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கே முடிந்து விடு. இன்றைக்கி வாழ்க்கை இன்றைக்கே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டியதை இன்றைக்கே செஞ்சுருங்க. இன்றைக்கி இன்றைய வாழ்க்கையை அனுபவிக்கணுன்னா என்ன பண்ணணும், வாழ்க்கையில் நான் நிறைய பிரிவுகள் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் என்னது, விளையாடுறது, குடும்பம், காதல், தொழில், நட்பு, அப்புறம் குடும்பம், இப்படி எல்லாமே சேர்ந்தது தான். ஆடல், பாடல், விளையாட்டு எல்லாமே சேர்ந்தது தான். உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி, உணவு, இப்படி எல்லாம் சேர்ந்தது தான். வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது. இது எல்லாத்தையுமே அதுக்குன்னு ஒரு அட்டவணை போட்டு விளையாடுறதுக்கு தினமும் 1 மணி நேரம், உடற்பயிற்சி செய்கிறதுக்கு 1/2 மணி நேரம், இப்படி எல்லாமே தொழில் செய்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம், இப்படி எல்லாத்தையுமே இன்றைய வாழ்க்கை சேர்ந்து இதை இன்றைக்கி அனுபவிச்சிடணும். இன்றைய வாழ்க்கையை இன்று தொடங்கி இன்றோடு முடிவடைந்து விடுகிறது. அதனால தான் வந்து அந்தந்த பருவத்தில் வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிறது. இப்போ படித்தா பின்னாடி நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வயசில் விளையாடுறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு, ஆடல் பாடல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு, காதல் நட்பு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு, இப்படி தியாகம் செய்கிற தியாகம் செய்வதே பழக்கமாகி விடுகிறது. தியாகம் செய்கிறது வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம். அந்தந்த வயசில் வாழ்க்கையை அனுபவிக்கணும். 16 வயசில் நீ காதலிக்க ஆரம்பிக்கணும். பருவத்துக்கு வந்துட்டியா, உடலுறவு வச்சுக்க பழகணும். அது மாதிரி வாழ்க்கையை அந்தந்த பருவத்தில் அனுபவிக்கணும். நீ இப்போ வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீ வெறுமனே படிக்க மட்டுமே செய்ய, அப்புறமா வந்து வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச பிறகு வேலையை மட்டும்தான் நீ செய்வ. ஏன்னா தியாகம் பண்ணியே பழகிட்ட நீ. அந்த நண்பர்கள், நட்பு, காதல், குடும்பம் எல்லாத்தையும் விளையாட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி படிப்பு தான் முக்கியம். படிப்புங்கிறது என்னது, ஒரு தொழில் தான். படித்து முடிச்சு நாளைக்கு தொழில் தான் செய்ய போகிற. அப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு நீ சொல்கிறது எது தெரியுமா, தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ விளையாட்டெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லை, காதல்லாம் முக்கியம் இல்லை, நட்புலாம் முக்கியம் இல்லை, நண்பர்கள் உனக்கு முக்கியம் இல்லை. அப்போ எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படிப்பு தான் முக்கியம்னா என்ன அர்த்தம், அதுதான் படித்து முடிச்சு நாளைக்கு வேலைக்கு தான் போகிற. அப்புறம் தொழில் தான் முக்கியம்னு நினச்சிப்பேன். தொழில் செய்யும்போது என்ன நினைப்போம், அப்போ வந்து கல்யாணம் ஆகிருக்கும், அவனுக்கு குடும்பம் முக்கியம் இல்லை, தொழில் தான் முக்கியம், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டேன். இப்படி வாழ்க்கையை அனுபவிக்காமல் தொழில் மட்டும்தான் வாழ்க்கையோட அனுபவம் நல்லது அப்படின்னு பின்னாடி. அப்போ இன்னைய வாழ்க்கை நீ முழுமையாக அனுபவிக்கணும். நீ படிக்கிறக்காக கொஞ்ச நேரம் பள்ளிக்கூடத்தோட அவன் புத்தகத்தை வச்சுட்டு வந்துரு. வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வா. வீட்டில் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு விளையாட்டு, ஆடல், பாடல், குடும்பம் அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரு வாழ்க்கை இருக்குது. அது ஒருவேளை உனக்கு 16 வயசாக இருந்தால் உனக்கு ஒரு காதல், அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த மாதிரி முழுமையாக வாழ வேண்டும். இன்னைய வாழ்க்கையை இன்னையோட அனுப்பிச்சிடலாம். 16 வயசில் வாழ வேண்டிய வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீ தியாகம் பண்ணிவிட்டு ஒழுங்காக படித்தாதான் 16 வயசில் காதலிக்காமல் நட்பு எதுவும் பழகாமல் அப்புறம் படித்து முடித்து ஒரு வேலை வாங்கி அதுக்கப்புறம் நீ காதலிக்கலான்னு போகும்போது உனக்கு வயசாயிரும்.
அப்புறம் அந்த மாதிரி தான் ஒரு தவறான புரிதலோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில், குறிப்பாக இந்தியாவில்.